கற்புக்கு தான் ஆபத்து ஏற்படும். ஆனா இப்போதே சென்று எப்படி நடந்து கொண்டா என்று எனது அண்ணாவிடத்தில் சொல்ல போறேன். உண்மையை சொல்ல போறேன். என்ன உண்மையை சொல்ல போறீங்க? நீங்க என்னிடத்தில் தவறாக நடந்த விஷயத்தை எனது அண்ணாவிடத்தில் போய் சொல்லுவாங்க. வேற என்ன குடும்பமே கெட்டு குட்டு சொரப்படும். பாருங்க, பொறுமையா கேளுங்க. நான் சொல்ல வார்த்தை பொறுமையா கேளுங்க. கோவப்படாதீங்க, ஆவேசப்படாதீங்க. நீங்க செய்த வேலைக்கு கோவப்படாம என்ன பாசமா இருக்க முடியுமா? உங்களுடைய கோவம் நியாயமானதுதான். உங்களுடைய கோவம் நியாயமானதுதான். அப்படி இருந்தாலும் நான் சொல்ல வார்த்தை பொறுமையா கேளுங்களேன். கொடுத்தனாரு, இவ்வளவு நேரம் நான் சோதித்து பார்த்தேன். கொடுத்தனாரு, இவ்வளவு நேரமா என்னை சோதனை செய்து பார்த்தேன். ஆமா கொடுத்தனாரு. இத பாருங்க, நீங்களும் சின்ன சிறு வயதுல வெளிநாட்டுக்கு பட்ட படிப்பு படிக்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க. ஆமா, இப்பொழுது வளர்ந்து வாலிபனா திருமண வயசுக்கு வந்திருக்கீங்க. உங்க அண்ணன் என்கிட்ட ஒரு முறைக்கு பலமுறை சொல்லி இருக்கிறாரு, வெளிநாட்டுல வந்து நிறைய விஷயங்கள், தவறான விஷயங்கள் நடக்குது. உங்க வெளிநாடு போனவங்க எப்படி இருக்காங்க, ஏதா இருக்காங்க, எந்த நிலைமை இருக்கான்னு தெரியவில்லை அப்படி சொல்லி கொண்டு புலம்பி கொண்டு இருந்தாரு. அதனா நீங்க வெளிநாட்டுல சேரக்கூடாத பசங்களா சேர்ந்து போகக்கூடாதெல்லாம் போய் தப்பான பெண்கள் தீய பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தா ஏன் கொடுத்தனாரை திருத்தி விடலாமே அப்படின்னு அவங்களை சோதித்து பார்த்தனே தவிர, உண்மையாக சொல்றேன், உங்கள் மீது தப்பான என்ன வந்து கொடுத்தனாரு. அண்ணே பாருங்க, நீங்கள் நினைப்பது தவறு. ஏன்னா வெளிநாடு சென்று படித்தவர்கள் அனைவருமே இப்படி தவறான பாதையில் செல்வார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு, அதற்கு விதிவிலக்காக நான் இருக்கின்றேன். அப்படி என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையும் வளர்க்கவில்லை, எனது அண்ணாவும் என்னை அப்படி வளர்க்கவில்லை. ஆதலால் தான் நான் நல்ல முறையில் படித்தேன். படிப்பை தவிர வேறு எதிலும் என்னுடைய கவனத்தை நான் செலுத்தவில்லை. எனது அண்ணாவை பார்க்க வேண்டும், எனது தங்கையை பார்க்க வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்தேனே தவிர, அண்ணி நீங்கள் நினைப்பது போன்று நான் எந்த தவறும் செய்தது கிடையாது. சரிப்பா, சரி பாட்டு விடுங்க. எப்படியோ ஒன்று நான் தவறு செய்திருப்பேன் என நினைத்து என்னை திருத்த பார்த்தீர்களா? இவ்வளவு நேரமாக நீங்கள் என்னிடத்தில் நடந்து கொண்டது வெறும் நடிப்பு தானா? அப்படியா? உண்மையிலே நீங்கள் என்னை தவறாக நினைத்து விட்டீர்களோ நினைத்து உண்மீது எனக்கு கோபம் ஏற்பட்டதே தவிர, சத்தியமாக சொல்லுகிறேன், இப்போது நீங்கள் உண்மையை உரைத்த பிறகுதான் உங்களை பற்றி நான் பெருமையாக நினைக்கிறேன். போனது இருந்தாலும் நீங்க நடந்த விஷயத்த மன்னங்கிட்ட எக்காரத்துக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு கரெக்ட் சத்தியம் செய்து கொடுங்க. ஏன் என்ன தவறு நடந்தது? ஏன்பா இப்பேற்பட்ட செயலை செய்து நின்று உங்ககிட்ட தப்பி தவறி மன்னங்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்க, குடும்பமே கெட்டு போயிடும். அதனால் என்னுடைய கருத்து சத்தியம் செய்து கூட நான் நம்புறேன். நான் அண்ணே, இங்க நடந்த விஷயம் நம் இருவரையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன்.
அண்ணாவா? ஆமா நானா? ஆமா அண்ணா. உனக்கா? ம். அட நன்றி கேட்டவனே. ஐயோ ஏய், நானா நான் அண்ணனா இருந்தா என் தம்பி நீ போய் தவறு செய்திருப்பாயா? நான் என்ன தவறு செய்திருப்பாயாடா? என்னென்ன தவறு செய்தேன்? யாராவா? யாரு அண்ணி. ஆண்டி அண்ணி என்பது யார்? அன்னைக்கு சமயம் தாய்க்கு சமம். ஆமா தாயா நினைக்க வேண்டியவள தலைகட்டு போய் ஐயோ தாரமா நினைக்கிறாயே. சத்தியமா இல்லை நாகரீகத்தர நாடோடியே. இல்லையாண்டா ஏய், அயல் நாடு போனோம் படிக்கிட்டு சிறு சிறுவர் ஒன்னா தானே போனோம். ஆமா ஒன்னா தானே படிச்சு ஆமாண்டா வாத்தா சொல்றேன் நீ இருக்கிற உனக்கு கச்சேரி வாடாங்க. ஏய் வாத்தா ஏய், தம்பி அவன் வாத்தான்றா ஏய், ஒன்னா போன ஒன்னா படிச்ச என்னை விட அதிகமா படிச்சது நீ தானே படிச்ச. ஆமா எத்தனை வருஷம்? 3 வருஷம் என்னை விட 3 வருஷம். ஆமா, என்னை விட அதிகமா படிச்ச இந்த 3 வருஷம், அந்த 3 வருஷத்துல உனக்கு இந்த படிப்பு தான் கத்து கொடுத்தாங்களா? ஐயோ இல்லையா இல்ல இல்ல இந்த படிப்பா? ஏய் வாடாங்க அண்ணா, பட்டமடி வயசுல முடிச்சிட்டேன். திருமண வயசு ஆகி போச்சுன்னா காலாகாத எனக்கு திருமணம் செய்வீங்க. டேய் ஏங்கடா என்ன விடா. நீ ஐயோதிரி போட்டு நம்பாதீங்க நான் நம்பாதீங்க நீ ஐயோ நான் நேத்து கைவா கீழே பார்த்துக்க நாங்க மண்ணில் பாட்டு பாட்டு ஆயிடா போ அடாங்க உங்ககிட்ட சொல்ல தயக்கமா இருந்தா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நான் நாடு நாடா சுத்தி போகாத ஊரெல்லாம் போய் என் கொழுந்தனாருக்காக நல்ல ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செய்து வச்சு அரண்மனைக்கு வர வச்சு நான் அவளுக்கு குடும்பம் பண்றது நான் நல்லபடியா கண்ட்ரோல் பார்த்திருப்பேனே. எனக்கு எதுவும் கொடுக்கும் செல்லம் நான் எங்க கையில ரண்ணிய வச்சு ஊரெல்லாம் சுத்தணும். என் பொண்ணு சித்தி பொண்ணுக்கிறாளே, ஆமா என் சித்தி பொண்ணு என் தங்கச்சி என்ன கட்டி பேசுனேன். அண்ணா கண்ணால் காண்பது போய் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். என் கொடுக்கனார் என் தங்கச்சியை பார்க்கும் போது என் தங்கச்சி வந்து வழி கேட்கிறோம். நீ எந்த லட்சணம் அவன் எந்த லட்சணமோ கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள். நம்ப வேண்டாம் அண்ணா, அவர்களை நல்லவர்கள் என்று நம்பாதீர்கள். நான் நம்பாதீர்கள். உலகமாக நடிப்புக்காரன் நீ தானே? இல்லை அண்ணா. ஆமாண்டா அண்ணா இதனால் வரையில் நம் இருவருக்குள் இப்படிப்பட்ட சந்தேகம் ஏற்பட்டதா அல்லது இப்படிப்பட்ட தவறு ஏற்பட்டதா? நாம் இருவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம். நம் இருவரையும் தனித்தனியாக பிரித்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் பையன் அண்ணி பத்தி பேசுறேன். டேய் அவனே இல்ல நம்ம குடும்பம் சின்ன பின்னமா போயிடுடா. ஆமா இவன் இல்லனா டேய் இவன் இல்ல நான் இல்ல. நான் இல்லனா அவ கிடையாது. அது மட்டும் இல்லடா, உன் அண்ணிகிட்ட அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணா பாரு அவகிட்ட சொல்லியிருந்தா, அவ ஒண்ணு விட்டு சித்தி பொண்ணு வச்சுக்க பேர் தாச்சாயி. ஒழுக்கமான பொண்ணு, ரெண்டுமான பொண்ணு. ஐயோ இவனை பார்த்தா அவ பார்க்க முடியாதா? 2 பேரும் அவ்வளோ குணத்திலையும் பாத்தத்திலையும் அவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க முடியாது. ஆமாடா, இவங்களுக்கு என்ன குணமோ அதே குணம் தான். இதை விட 2 குணம் அவளுக்கு அதிகமா இருக்கும். எடுத்து எடுத்துருக்கிற பாரு ஆளை எப்படி. இவனை பத்தி குறை சொல்றீங்க? டேய் அப்படி இல்லடா, நம்ம இருவர் ஒரே வீட்டுல பெண் எடுத்திருந்தா அண்ணன் நம்ம இருவருக்கு சண்டை வந்திருக்காது. அக்கா தங்கச்சி அவங்க இருவருக்கு சண்டை வந்திருக்காது. இப்ப திருமணம் வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இல்லடா டேய் டேய் தம்பி ஆடு யார நம்பா ஆடு யார நம்பா அதே கத்தான் இவன் கதை. இல்ல இல்ல என்ன அவன் கூட்டு போய் கேக்குறான், நீ நம்ம நான் எதுவுமே அந்த திருட்டு போய் பேசி கேட்காத திறனாவன் சுயநலவாதி அவன் நீதான். என் கொழுந்தனார் ஏஞ்சடி பட்டு ஒரு அடி 2 அடி அடிச்சு அடிக்கலாம். ஒரு அடி 2 அடி அடிச்சு அடிக்கலாம். என் குழந்தை அடிக்காத, என் குழந்தை அடிக்காத சொல்றாளே, அப்படிப்பட்ட தகாத ஒரு காய். அத்தனையுமே நடிப்புண்ணா. நடிப்பா நடிப்பு நீ சொன்னாதா? அவன் நல்லவளா கெட்டவளா நடிக்கிறாளா நடிக்கலான்னு எனக்கு தெரியுதா? இவருக்கு தெரியும் இவருக்கு வாய தரகாதரா. பின்னாடி நடக்கிட்டு என்ன தெரியுது உனக்கு? யாரும் தெரியாது அவன் கண்ணுக்கு. அவங்க அழகாமா நல்லா புடிச்சு தூக்கத்து கூட நல்லா பிடிப்பு ஆட்டமாக்கிது பாடுறா தேவையான நடுமுதல் இருக்கு. ஏய் எல்லாம் பண்ணேடா. இல்ல
முதுவே நிக்கலாம். நடுவேலுமே நிக்கலடா. டேய் என்ன பண்ணடா வாடா. ஐயோ அண்ணா என்ன வார்த்தை பேசுறீங்க? நிக்க முடியலடா அவளடா. என்ன பண்ணனேன்னா? பண்ணானா அண்ணா? இல்ல ஆமா இல்ல ஆமா இது எதுல ஏத்துக்கிறேன்? ஐயோ நான் செய்யலையே. அம்லா அடிப்பாவி. ஏஞ்சி போடு. ஏய் வாடா புடியாடா ஒரு கை ஆளனே. புடியாடா போய் ஒரு கை செட்டியா. யாரு கண்ணுக்கு தெரியாது அவனுக்கு அவ்வளவு தவறும் இப்போ அந்த அளவுக்கு இருக்கிறான். நானா? ஏய் சொன்னா அண்ணி என் முகத்தை பாரு. ஐயோ இல்ல மூஞ்சி பேசவே கூடாது. ஏய் அண்ணின்னு சொல்லுக்கு அருகாது நாயே. ஆமாடா. இனிமே நீ என் குடும்பத்துல யாரும் நான் யாரும். இறாவா தவறே. எப்போ தாயா நடிக்க தரகட்டு போட்டு தார நினைச்சனோ அவன் என் தம்பி கிடையாது. கை நீட்டா. கை நீட்டு. நீட்டா கையை நீட்டா நீட்டா கை நீட்டுமா அம்ல அப்படி போட்டே. அமுலு நடிக்கிறா பாரு எப்படி நடிப்பு. பட்டு வாய தரகாதறானே. வாங்காத ஓதலாம் நீ வாங்குவ. நீ கம்முன்னு அவனுக்கு நேரம் கெட்டு போச்சு. தேவடியா பையன் என்ன கதியை போக போறானோ? தண்டை தான் பிடிக்கணும். தண்டு பிடிச்சிக்கலன்னா வசதியா இருக்கும். ஆமா. அம்ல ம் புடிச்சீங்க. ஓங்கி இப்படி அங்க. ம் அடி. ஆ அடிச்சு சாவடி தேவடியா பையன். தேவடியா போனா. என்ன அடிச்சானே? என்னங்க பதத்துல அது இல்லம்ல. அமுலு என்ன இல்ல. இருக்குதுடா உனக்கு இருக்குதுடா. ஏய் பாடங்க. தங்கமான தங்கச்சி நாம் நினைச்சது நம்ம தங்கச்சி. அப்படி தங்கமான தங்கச்சி நம்ம துரோகம் செஞ்சுட்டா அவன் செத்துலாம் நினைச்சேன். இருப்பது என் தம்பி என் கம்பி உயிரா நினைச்சிருந்தா எப்போ எனக்கு துரோகம் செய்யணும். டேய் என் தம்பி நீ செத்துட்டா. செத்துட்ட. பார்த்து பேசுறீங்க. அப்ப நான் செத்துட்டா இப்படி பேசுறேன். இந்த கர்நாடகா சாவுடா செத்துடுறா. நாங்க தாண்டா வந்து மாட்டி நிக்கிறோம் உன்னாட்ட. அண்ணா நீங்க உயிரோடு இருக்கணும். நீங்க இருந்தாதான் இந்த நாட்டு மக்கள் உங்களையும் நம்பி இருக்காங்க. இனிமே நான் உயிரா வந்து உன்னை பார்க்க போது அதே நினைவு தான் இருக்கும். எதுக்கு? என் மண்ணை கைப்பிடிச்சுட்டானே. இல்ல என்ன இல்லடா செத்துறா. டேய் நீ இருக்கக்கூடாதா? நீ இருக்கக்கூடாது. இனிமே நான் சொல்றேன்டா. டேய் நீ என் தம்பி கிடையாது. நீ என் தம்பி செத்துட்ட. டேய் இனிமே நீ யாரோ நான் யாரோ முகத்துல தகுதியா பையா. டேய் நீ எங்கடா செத்து போடா.